Welcome to Ask Education channel. In the video la naama 11th standard computer science, computer technology and computer applications irukku. So and book la koduthirukka unit 1 la irukka chapter 2 number systems la koduthirukka workshop and evaluation activities nama paakaporum. So workshop activities நம்ம முதல்ல பார்த்திடலாம். அதுக்கு அப்புறம் evaluation கீழ கொடுத்திருக்க and questions கான answers நம்ம வந்து எழுதலாம். and இது வரைக்கும் என்ன Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க and உங்க friends கூடயும் வந்து share பண்ணுங்க. So முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து நம்பர் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ 1010 டு த பேஸ் 10 அதோட நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 1010 நம்ம பார்க்கறதுக்கு பைனரி மாதிரி இருந்தாலும் இதோட ரேடிக்ஸ் ஒரு பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்றது பார்க்கறதுக்கு அதோட பேஸ் வேல்யூ பார்க்கணும். ஸோ இது பேஸ் 10ன்றதுனால திஸ் இஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1010 to the base 2. So this base is 2. So another is the binary number system. And third number 989 to the base 16. So 16 is hexadecimal basically. So this is in hexadecimal number system. And 750 to the base 8 pathina. This is in octal number system since the base is 8. And fifth one pathina 926 to the base 10. So base 10 it is in decimal number system. And another state whether the following numbers are valid or invalid கேட்டிருக்காங்க. So if invalid give reason அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So let's see the first question. So 7886 is an octal number. State whether it is yes or no அப்படின்னா the answer is no because 8 வந்து பாத்தீங்கன்னா it is not an octal digit இல்லையா. So 0ல இருந்து 7 வரைக்கும் தான் வந்து octal digit. So since 8 is given here it is not an octal digit. So that's the reason it is not an octal number. And second பாத்தீங்கன்னா வந்து 101 is a binary number and it is a valid statement. So இது வந்து yes. And third one பாத்தீங்கன்னா radix of octal number is 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. But the radix of octal number is 8. So the answer it is invalid. So நம்ம இங்க no அப்படின்னு கொடுத்திருக்கோம். And next பாத்தீங்கன்னா வந்து convert the following decimal numbers to its equivalent binary, octal and hexadecimal numbers கொடுத்திருக்காங்க. So already இந்த conversions எல்லாமே வந்து எப்படி பண்ணணும்ன்றதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். So anyway அந்த வீடியோஸ் பார்க்க முடியாதவங்க நான் இந்த வீடியோஸ்ல எல்லாமே டீச் பண்றேன். நீங்க பொறுமையா வந்து இந்த வீடியோவை பார்த்து கத்துக்கோங்க. So முதல்ல நாம வந்து இந்த 1920 அதை எடுத்து பண்ணலாம். So 1920 நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 பண்ணணும். அண்ட் ஒரு டிவைட் பண்ணும்போது அதற்கான கோஷன்ஸ் வந்து இந்த இடத்துலயும் கோஷன்ஸ் வந்து இந்த எங்கேயும் ரிமைண்டர் வந்து சைட்லயும் நம்ம எழுதிட்டே வரணும் இல்லையா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 960 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் பாத்தீங்கன்னா வந்து 0. அகைன் இதை 2 ரிப்பீட்டட் டிவைட் பண்ணிட்டே போகணும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 480 கிடைக்கும். அந்த ரிமைண்டர் இஸ் 0. அண்ட் அகைன் 2 பண்ணும்போது the answer is 240 இல்லையா. அந்த ரிமைண்டர் இஸ் 0. அண்ட் அகைன் 2 பண்ணும்போது we get 120 as the quotient and the remainder is 0. and 120 2 repeated divide பண்ணும்போது we get the quotient as 60 and the remainder is 0. and 60 2 divide பண்ணும்போது we get 30 as quotient and remainder is 0. and the 30 பாத்தீங்கன்னா 2 divide பண்ணும்போது we get the quotient as 15 and the remainder is 0. so 15 நமக்கு பண்ணும்போது we get the quotient as 1. now the remainder is 1. sorry the quotient is 7 and the remainder is 1. and 7 பண்ணும்போது we get the quotient as 3 and the remainder is 1. and 3 பண்ணும்போது we get the quotient as 1 and the remainder as 1. so இந்த values நம்ம வந்து கீழ இருந்து மேல தான் எழுதணும். this is the most significant bit. so கீழ இருக்க இந்த 1 பாத்தீங்கன்னா this is the most significant bit and this is the least significant bit. so கீழ இருந்து மேல தான் வந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். so அப்படி எழுதும்போது we get the answer as 4 ones and how many zeros? 1 2 3 4 5 6 7 zeros இல்லையா. so 7 zeros எழுதிடலாம். so 1 2 3 4 5 6 7 0. so this is the binary equivalent value for the decimal number 1920. சரிங்களா. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ஆக்டலும் கண்டுபிடிக்கணும், ஹெக்ஸாடெசிமலும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்டோல கன்வெர்ட் பண்றதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் அதோட பேஸ் என்னவோ அதால தான் நம்ம ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணோம். ஸோ 1920 நம்ம ஆக்டோலால இப்போ டிவைட் பண்ணலாம். ஸோ sorry octal digit number என்னது radix இல்லையா. so 8 divide பண்ணும்போது we get the answer as 2 16 and 32 no 4 இல்லையா. so 240 and the remainder is 0. and again 8 divide பண்ணும்போது we get the answer as 30 and the remainder is 0. and 38 divide பண்ணும்போது we get the answer as 3.
and 6. So இதை எடுத்து எழுதும்போது we get the value as 3600 to the base 8 அப்படின்றதை எழுத மறக்காதீங்க சரிங்களா. So அடுத்தது 1920 let's convert into a hexadecimal number. So for that we need to repeatedly divide by the number 16. So இதோட base வந்து 16. So 16 ஆல் divide பண்ணும்போது we get the value as 1, 2 and 0. So 120 and the remainder is 0. So 120 again 16 ஆல் divide பண்ணும்போது we get the value. So it goes for 7 times. 7 times divide ஆகும். So that's 112. So remainder will be 8. So the answer for this is 780. But இது வந்து hexadecimal number. So base 16 எழுத மறந்துடாதீங்க. So this is how we convert the decimal numbers to its binary, octal and hexadecimal. So இனிமே வந்து ரெண்டு values இருக்கு 255 and 126. So அதையுமே வந்து நம்ம எப்படி convert பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So 255 இப்போ பண்ணலாம் நம்ம. So 255 binary convert பண்ணதுக்கு repeated division by 2. So 127 varum. So remainder is 1. So again 2 all divide பண்ணும்போது we get 63. The remainder is 1 and 2 all divide பண்ணும்போது we get the value as 31 and the remainder is 1 and 2 all பண்ணும்போது we get 15 and the remainder is 1 and again 2 all 15 divide பண்ணும்போது we get 7 and the remainder is 1 and 2 all again divide பண்ணும்போது we get 3 and the remainder is 1 and 2 all divide பண்ணும்போது we get the value as 1 1. So கீழ இருந்து மேலே எழுதும்போது we get how many ones பாருங்க 8 ones இல்லையா. So அதை எடுத்து எழுதிடலாம். So 8 ones na 1 1 1 1 1 1 1 1 to the base 2. So பாத்தீங்கன்னா 255 is the maximum number that can be represented using 7 bits சரிங்களா. So அடுத்த 256 ஆகும்போது it will go to 8 bits. So அதனால தான் வந்து நம்ம it will go to 9 bits. So அதனால 8 bitsல represent பண்ணக்கூடிய maximum decimal number பாத்தீங்கன்னா 255 தான். Okay, now let's go to octal equivalent கண்டுபிடிக்கலாம். So 255 octal equivalent கண்டுபிடிக்கிறதுக்கு we need to repeatedly divide it by 8. So அப்படி பண்ணும்போது we get 3 and means 31 and the remainder is 7 இல்லையா. So again இதை 8 ஆல் divide பண்ணும்போது you get the value as 3 times it goes for 24 and the remainder is again 7. So 377 தான் வந்து இதோட equivalent octal number. Okay. So அடுத்து 255 நம்ம வந்து hexadecimal convert பண்ணலாம். So அப்படி convert பண்ணும்போது you get the value as so one time it goes 95 means 5 yeah and the remainder is 15. Okay, so இங்க பாத்தீங்கன்னா வந்து 15 times வந்து இந்த number 250 வந்து divide ஆகும். The remainder will be 15. So இப்போ வந்து இது hexadecimal நம்ம எழுதும்போது 15 is represented by the English alphabet F இல்லையா. So நம்ம வந்து இந்த 15 நம்ம எப்படி எழுதணும்னா வந்து FF அப்படிதான் எழுதணும். அதோட equivalent hexadecimal character வச்சு தான் எழுதணும். So FF to the base 16 தான் இதோட equivalent hexadecimal number. So அடுத்தது பார்க்கலாம் 126 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So 126 பாத்தீங்கன்னா so அதோட பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு again 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. So it is 63 to the remainder 0 and again 2 ஆல் பண்ணும்போது you get 31 remainder 1 and 2 ஆல் பண்ணும்போது you get 15 remainder 1 and 2 ஆல் பண்ணும்போது you get 7 and remainder 1 and 2 all divide பண்ணும்போது you get 3 and remainder 1 and 2 all பண்ணும்போது you get 1 1. So கீழ இருந்து மேலே எழுதும்போது you get 7 bits இல்லையா. So 7 bitsல so the answer is 11111110. So இதுதான் வந்து equivalent binary value. Okay. அடுத்து நம்ம 126 octal convert பண்ணலாம். So 126 octal convert பண்ணதுக்கு we need to repeatedly divide it by 8. So அப்படி பண்ணும்போது you get the value as 1 and 5 இல்லையா. So 15 times it gets divided. So remainder will be 6. Again இந்த 8 ஆல் divide பண்ணும்போது it gets divided by 1 times and the remainder is 7. So நமக்கு கிடைக்கிற octal number பாத்தீங்கன்னா 176 சரிங்களா. 176 to the base 8. அதே மாதிரி 126 hexadecimal கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா it goes 7 times. So நமக்கு வந்து 112 வந்து is the answer. So 112ல இருந்து இது பாத்தீங்கன்னா you get 14 as the remainder இல்லையா.
ஸோ 14 ரிமைண்டர் வரும்போது அதை நாம் வந்து ஹெக்ஸாடெசிமல் கேரக்டராக தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ 14ஓட ஹெக்ஸாடெசிமல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இ. ஸோ த ஆன்சர் இஸ் 7e to the base 16. ஸோ இதுதான் வந்து அந்த 126ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். சரிங்களா? அண்ட் அடுத்த ஒர்க் ஷாப் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வெர்ட் தி கிவன் பைனரி நம்பர் இன்டு இட்ஸ் ஈக்குவலன்ட் டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைனரி நம்பரையும் நம்ம வந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 1010110101. ஸோ இந்த பைனரி ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பைனரி டிஜிட்டையும், இந்த நம்பரில் இருக்க ஒரு டிஜிட்டையும் அதோட பொசிஷனல் வேல்யூஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பொசிஷனல் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த டிஜிட் இன்டூ 2 power its பொசிஷன். ஸோ இந்த 2 power its பொசிஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இதோட பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் தி ரைட் சைட். சரிங்களா? ஸோ ரைட் சைட்ல இருந்து இருக்க டிஜிட்ஸோட பொசிஷன்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ஓட பொசிஷன் வந்து 0, இதோட அடுத்த நம்பர் டிஜிட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 and 2, இது வந்து 3, 4, 5, இந்த அடுத்த 1 பார்த்தீங்கன்னா 6, 7, 8. ஸோ தீஸ் ஆர் த பொசிஷன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பொசிஷனல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து 2 power திஸ் பொசிஷன் தான் வந்து இதோட பொசிஷனல் வேல்யூ. ஸோ அந்த டிஜிட் இன்டூ தட் பொசிஷனல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா டிஜிட்டையும் அந்த பொசிஷனல் வேல்யூஸால மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிடைக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா யூ கெட் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, I use this method. ஸோ உங்க புக்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்டரா ஈக்குவல் டு போட்டு எழுதுன மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ we may get confused. Sometimes வந்து இங்க இருந்து 0, 1 அப்படின்னு பொசிஷன் போட ஆரம்பிச்சிட்டோம்னா you'll end up in wrong answer. ஸோ அதனால எப்பவுமே வந்து ரைட் சைட்ல இருந்து பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் ரைட் மோஸ்ட் டிஜிட் 1 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து 1 into அந்த 1 into 2 power 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்த டிஜிட் வந்து 0 into 2 power 1 அண்ட் அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power, அதோட பொசிஷன் என்ன 2 இல்லையா? ஸோ 2 அண்ட் அதோட அடுத்த டிஜிட் 0 into 2 power 3. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை எழுதாம கூட விடலாம். ஏன்னா 0 into anything is 0 இல்லையா? ஸோ அதை எழுதாமலும் விடலாம். ஸோ அடுத்த டிஜிட் 1 into 2 power 4 அண்ட் அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power 5 அண்ட் அடுத்த டிஜிட் வந்து 1 into 2 power 6 அண்ட் இந்த இது வந்து நம்ம 0 இன்ட்டுன்றதுனால அதை எழுதாமையும் விடலாம். சரிங்களா? ஸோ 0 into 2 power 7 அண்ட் அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power 8. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக யூ ரைட் தி டோட்டல் வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 power 0. ஸோ எனி நம்பர் டு த பவர் 0 இஸ் 1. ஸோ 1 into 1 is 1. இதுல இருந்து ஜீரோஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இன்டூ பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இது 0 போட்டுக்கிறேன். அடுத்தது 2 power 2 is 4. 4 into 1 is 4 அண்ட் அடுத்தது 0. 2 power 4 is 16. 2 power 5 is 32. 2 power 6 is 64. அடுத்தது 2 power 7 வந்து நமக்கு 128 கிடைக்கும். பட் ஸ்டில் இன்டூ 0ன்றதுனால 0 போட்டுறேன். அண்ட் 2 power 8 is 256. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக பண்ணும்போது யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர். அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 6, 10. ஓகே, லெட்ஸ் ஆட் இட். 6, 10, 20, 20, 23 வருது. ஸோ 3 அண்ட் இங்கே 2 வந்து கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ நான் அகைன் இந்த ரோ இந்த காலம் ஆட் பண்ணும்போது வி கெட் தி ஆன்சர் as 17 இல்லையா? ஸோ 17, 7, 1. So now it is 3. So 373 இதுதான் வந்து இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ. சரிங்களா? ஸோ பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா 373 to the base 10. சாரி, டெசிமல் வேல்யூ வந்து 373 to the base 10. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம ஆக்டலாவும் பைனரியாவும் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 101110101. ஸோ இதை வந்து நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? we need to group the bits by 3 bits. சரியா? 3 bits வந்து நம்ம குரூப் பண்ணோம் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 bits குரூப் பண்ணுறதுக்கு we need to start grouping from the right most bit. ஸோ இந்த பக்கம் பண்ணிடாதுங்க, ரைட் மோஸ்ட் பிட்ல இருந்தா வந்து நம்ம வந்து குரூப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த 101 ஒரு குரூப், 110 ஒரு குரூப் அண்ட் அகைன் 101 வந்து ஒரு குரூப். ஸோ இப்படி குரூப் பண்ண பிறகு ஒரு குரூப்பையும் அதோட ஈக்குவலன்ட் ஆக்டல் டிஜிட் ஆர் த
ஆர் டெசிமல் ஈக்குவலண்ட் எழுதணும் சரிங்களா. ஸோ இப்போ இதோட டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 101ஓட டெசிமல் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் 5 இல்லையா. ஸோ இப்போ 101ஓட டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து 5, 110ஓட டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து 6 அண்ட் அகைன் 105 1 டாட்ல. ஸோ இதோட டெசிமல் ஈக்குவலண்ட் 5. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ தி ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே நம்பர்ஸ் தான் 10111 0101. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்டல் இந்த பைனரி நம்பர்ஸை நம்ம குரூப் பண்ணணும். பட் 4 பிட்ஸாக வந்து குரூப் பண்ணணும் ஃப்ரம் தி ரைட் மோஸ்ட் பிட் சரிங்களா. ஸோ ரைட் மோஸ்ட் பிட் இதுதான் இல்லையா. ஸோ இதுல இருந்து வி ஆர் கோயிங் டு குரூப் இட் 4 பிட்ஸ். ஸோ 4 பிட்ஸாக குரூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஒரே ஒரு 1 தான் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம 4 பிட்ஸாக மாற்றுறதுக்கு லெட்ஸ் புட் ஜீரோஸ் இன் த ஃப்ரண்ட். ஓகே, ஸோ எத்தனை பிட்ஸ் குறையுதோ அத்தனை ஜீரோஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல போடணும். ஸோ ஐ புட் 3 zeros to make it as a group of 4 bits. So இப்போ வந்து 4 எல்லா பிட்ஸையும் வந்து நம்ம equivalent decimal numbers ஆல represent பண்ணோம். So this is 10101 is 5. Okay, 0111 is 7 and இது 1 தான் இல்லையா. So 0001 is 1. So இதுதான் வந்து equivalent hexadecimal value. So 175 to the base 16 is the equivalent hexadecimal number for the given first binary number. சரிங்களா. அண்ட் அடுத்தது நம்ம பண்ணலாம் 1011010 இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 10110 and 10. So 1011010 ஓட ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு பைனரி டிஜிட்டையும் அதோட ஈக்குவலன்ட் அதோட பொசிஷனல் வேல்யூஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 into 2 power 0, 1 into 2 power 1, அடுத்தது 0 into 2 power 2 and again 1 into 2 power 3 and 1 into 2 power 4 and அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஸோ அதை எழுதாம கூட விட்டுடலாம். ஸோ 0 into 2 power 5 and next last bit is 1 into 2 power 6. So இதோட equivalent values நம்ம கண்டுபிடிச்சு then we need to total up இல்லையா. So first one வந்து 0 இன்ட்டுன்றதுனால it is going to be 0. அடுத்தது 1 into 2 power 1 is 2 and again 0. இது பார்த்தீங்கன்னா 2 power 3 is 8, அடுத்தது 16, அடுத்தது 0 and அடுத்தது பார்த்தீங்கன்னா 64 வரும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக பண்ணலாம். ஸோ we are going to get the answer as 2002. The answer is 789. So 90 சரிங்களா. ஸோ 90 to the base 10 தான் வந்து இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர். ஸோ இந்த நம்பரோட நம்ம ஆக்டல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1011010 ஓட ஆக்டல் டிஜிட்ஸ் நம்ம குரூப் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃப்ரம் தி ரைட் சைட் 3 பிட்ஸாக குரூப் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல 2 ஜீரோஸ் குறையுது. ஸோ அதையும் வந்து நான் 2 ஜீரோ போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்குவலன்ட் டெசிமல் டிஜிட்டல் நம்ம வந்து எழுதும்போது திஸ் இஸ் 2, 010 is 2, 011 is 3 and this is 1. So the answer is 132 to the base 8 சரிங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேம் நம்பரை வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபார் தட் வி நீட் டு குரூப் த பிட்ஸ் பை 4 பிட்ஸ். ஸோ லாஸ்ட்ல இருந்து ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து குரூப் பண்ணும்போது ஸோ 1 பிட் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 0 முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ இது ஈக்குவலன்ட் நம்பர்ஸை நம்ம எழுதணும். ஸோ 1010 இஸ் நத்திங் பட் 10 சரிங்களா. ஸோ அந்த 10ஓட ஹெக்ஸாடெசிமல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா A. அடுத்தது பார்த்தீங்கன்னா 101 is 5, 0101 is 5 சரிங்களா. ஸோ 5A is the answer for this number. This is the equivalent hexadecimal number சரிங்களா. ஸோ 5A to the base 16. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 1010 and 51. ஸோ இந்த நம்பரோட ஈக்குவலன்ட் டெசிமல் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ 1010101111. ஸோ இதுதான் இல்லையா. ஸோ டோட்டலி 9 பிட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எழுதலாம். ஸோ 1 into 2 power 0 and அடுத்தது 1 into 2 power 1 and அடுத்த பிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power 2 and அடுத்த பிட் வந்து 1 into 2 power 3 and அடுத்த பிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power 4 and இது வந்து 2 power 5 கிடையாது 0ன்றதுனால. ஸோ அடுத்த பிட் பார்த்தீங்கன்னா 1 into 2 power 6
and 2 power 7 கிடையாது and அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 into 2 power 8. ஸோ இது ரெண்டும் நான் எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0 இன்ட்டுன்னு வரும். ஸோ நமக்கு ஆன்சரும் 0 வரும்ன்றதுனால நான் அதை ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனல் வேல்யூஸ் அடுத்த டிஜிட்க்கு வரும்போது நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ அதை மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இதோட ஈக்குவலன்ட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ. So, இப்போ பார்த்தீங்கன்னா 2 power 0 is 1. So, 1 into 1 is 1. 2 power 1 is 2. 2 power 2 is 4. 2 power 3 is 8. 2 power 4 is 16. 2 power 5 கிடையாது. That is 32 into 0, 32. 0 தான் வரும். And அடுத்து 2 power 6 வந்து 64. 2 power 7 பார்த்தீங்கன்னா 128 அதுவும் கிடையாது. And 2 power 8 is 256. சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர். So, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ டோட்டலாக பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி 6, 10, 16, 24, 31 வரும் இல்லையா. ஸோ 1 இங்கே 3 கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ நவ் அகெயின் த ஆன்சர் இஸ் 15 இங்கே இல்லையா. ஸோ இங்கே வந்து 351 வருது. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலண்ட் 351 to the base 10 is the equivalent decimal number for the given number. And அடுத்தது இதோட octal numbers கண்டுபிடிச்சலாம். So 1010111111. So இதை வந்து நம்ம எத்தனை bits group பண்ணோம்னா we need to group by 3 bits இல்லையா. So from the rightmost bit 3 bits group பண்ணலாம். So this is 111, this is 011 and this will be 101. So இது நம்ம equivalent number எழுதும்போது this is 7 and இது பார்த்தீங்கன்னா 3 and 101 is 5. So this is the equivalent octal digit. 537 to the base 8 is the equivalent octal number. ஓகேங்களா. and அடுத்த நம்பர் நம்ம குரூப் பண்றதுக்கு hexadecimal கன்வெர்ட் பண்றதுக்கு we need to group the bits by 4 bits இல்லையா. So 10101111. So இப்போ வந்து நம்ம 4 bits குரூப் பண்ணலாம். So லாஸ்ட் வந்து 4 ones வந்து ஒரு group ஆயிடும் and அடுத்தது 0101. so அது ஒரு group and இங்க ஒரே ஒரு 1 இருக்கு. so you can put preceding zeros here. so இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம equivalent hexadecimal values-ஆல decimal numbers ஆல எழுதணும். so இது பாத்தீங்கன்னா this is 1111. so which is nothing but 15 இல்லையா. so 15 வந்து 15 வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா f அப்படின்றது தான் வந்து equivalent hexadecimal character and 101 is 5 and இது பாத்தீங்கன்னா 1. so the answer is 15f to the base 16. this is the equivalent hexadecimal number for this given number. சரிங்களா. and அடுத்தது பாத்தீங்கன்னா the next workshopல என்ன கொடுத்திருக்காங்கன்னா convert the following octal numbers into binary numbers கொடுத்திருக்காங்க. so this is very easy. ஒரு octal digitயும் நம்ம வந்து 3 bitsல binaryல represent பண்ணணும். so let's do that fast. so நமக்கு வந்து first one பாத்தீங்கன்னா 472 இல்லையா. so equivalent binary number in 3 bitsல represent பண்ணணும். so இது வந்து 10 is the equivalent binary number. so முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறேன். and 7 பாத்தீங்கன்னா 111 and 4 பாத்தீங்கன்னா 100. so இதோட equivalent binary number பாத்தீங்கன்னா 100111010. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது we get that as the equivalent binary number. and அடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 145 இல்லையா. so 145ல நான் எல்லாத்தையுமே வந்து 3 bitsல ரெப்ரசன்ட் பண்ணலாம். so 5 பாத்தீங்கன்னா 101, 4 பாத்தீங்கன்னா 100 and 1 ஓட binary value is 1. so அதுக்கு முன்னாடி 2 zeros போட்டுக்கிறேன். so இதை நம்ம எழுதும்போது நம்ம முன்னாடி preceding zeros விட்டுட்டு நம்ம இது வரைக்கும் எழுதலாம். so 11000101 is the equivalent binary number. and அடுத்தது பாத்தீங்கன்னா 347 இல்லையா. so 347 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது in 3 bitsல 7 பாத்தீங்கன்னா 111 and 4 பாத்தீங்கன்னா 100 and 3 பாத்தீங்கன்னா 011. so முன்னாடி preceding 0 விட்டுட்டு நம்ம எழுதும்போது 11100111 is the equivalent binary number. and again what is this 6247 இருக்கு இல்லையா. so அந்த 6247 நம்ம எழுதலாம் in 3 bitsல நம்ம எழுதும்போது 7 பாத்தீங்கன்னா 111, 4 பாத்தீங்கன்னா 100 and 2 பாத்தீங்கன்னா 010 and 6 பாத்தீங்கன்னா 110. so this is the equivalent binary number for 6247. and next பாத்தீங்கன்னா 645. so 645 நம்ம binary number கன்வெர்ட் பண்றதுக்கு let's represent all the bits in binary. so 5 க்கு 101, 4 க்கு 100 and 6 க்கு வந்து 110. so இது சேர்த்து எழுதும்போது we get the equivalent binary number.
And next workshop பாத்தீங்கன்னா convert the following hexadecimal numbers to binary numbers கொடுத்திருக்காங்க. Again this is also very easy. We have to represent each digit இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து 4 பிட்ஸ்ல நம்ம பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா A6. ஸோ 6 பார்த்தீங்கன்னா இட் இஸ் 110 தான் அதோட வேல்யூ. ஸோ 4 பிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணோம்ல, இட்ஸ் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறேன். அண்ட் ஏ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 பைனரியில் கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் 1010. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் பைனரி நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇ. ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ தட். ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா இயோட நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 14 அண்ட் பி வந்து இட் இஸ் 11. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து நம்ம ஈக்குவலண்ட் பைனரி நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ 14 பார்த்தீங்கன்னா வந்து 1110 இஸ் த ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ. அண்ட் 11க்கு பார்த்தீங்கன்னா 1011. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எழுதும்போது we get the equivalent binary number for this BE. Okay. And next one the 9BC8. So let's do that also. So 9BC8 இல்லையா, so 8 பார்த்தீங்கன்னா it is 1000 and C பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 12 and B ஓட வேல்யூ 11 and 9. okay, இப்போ 12 நம்ம பண்ணலாம். so 12 பார்த்தீங்கன்னா the value is 1100 வரும் and 11 பார்த்தீங்கன்னா it is 1011 and 9க்கு பார்த்தீங்கன்னா 1001. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ சேர்த்து எழுதும்போது we get the value for equivalent binary value for this hexadecimal number. And last one பண்ணலாம். so last one பார்த்தீங்கன்னா what is that, BC9 இல்லையா. so BC9க்கு so 9 ஓட value it is 1001 and C க்கு already we know it is 12. so 12 னா it is 1100 and B க்கு பார்த்தீங்கன்னா it is 11. so 11 is 1011. so இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதும்போது we get the equivalent binary number for the given number BC9. And அடுத்தது write the ones complement number and twos complement number for the following decimal numbers. so இந்த decimal numbers the equivalent ones and twos complement கண்டுபிடிக்கணும். so already இந்த procedure நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். so இப்போ பார்க்கலாம். so first one பார்த்தீங்கன்னா it is 22 இல்லையா. so 22க்கு பார்த்தீங்கன்னா it is a positive number and ones complement twos complement பார்த்தீங்கன்னா it is only for negative numbers. so 22க்கு no ones complement and twos complement. so அது எழுதுங்க. it cannot be represented in ones and twos complement because 22 is a positive number or ones and twos complement number can be represented only for negative numbers அப்படின்ற ரீசனையும் இது எழுதணும். சரிங்களா. அண்ட் அடுத்தது -13 பார்க்கலாம். ஸோ -13 ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் இல்லையா. ஸோ இதை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் we need to find the binary value for 13. ஸோ 13 ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா it is 1101. ஸோ இதுதான் வந்து பைனரி வேல்யூ. பட் we need to represent that in 8 bits. ஸோ 8 bitsன்றதால முன்னாடி 4 zeros போட்டுக்கிறேன். சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணா இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு we need to invert the bits. ஸோ இன்வெர்ட் பண்ணணும்னா வந்து ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸா மாத்திரம் அண்ட் ஜீரோஸ்லாம் வந்து ஒன்ஸா மாத்திரம். ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வந்து ஜீரோவா மாறிடும், 0 வந்து 1ஆ மாறிடும். சரிங்களா. ஸோ this is 0. okay, and 1111. so நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டா மாத்தியாச்சு. அடுத்து வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்க்கு we need to add 1 to the least significant bit. so இந்த 1 வந்து இது கூட ஆட் பண்ணணும். least significant bit கூட ஆட் பண்ணும்போது 0 plus 1 is 1 and மேல இருக்க 1 அப்படியே அடுத்தது எல்லாமே அதே வேல்யூஸ் தான் வரும். so this is the equivalent twos complement for the number -13. so ones complement பார்த்தீங்கன்னா 1111 is ones complement. twos complement பார்த்தீங்கன்னா 1111 is the value for twos complement. so let's do it for the next number -65. so -65 is a negative number. so இதுக்கு ones and twos complement கண்டுபிடிக்க முடியும். so first வந்து 65 ஓட equivalent binary number கண்டுபிடிக்கணும். so let's find the number first. so 3 2 remainder 1 and 2 all again repeated division பண்ணும்போது we get 16 0 and 8 0 and 2 4 0 and 2 0 and again 2 all பண்ணும்போது we get 1 0. so equivalent
binary number பார்த்தீங்கன்னா 1000001. So how many bits are there? 1 2 3 4 5 6 7 bits are there இல்லையா? ஸோ அப்போ முன்னாடி ஒரு பிட் நம்பர் சேர்த்துக்கணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் 8 பிட்ஸில் தான் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து we need to find the ones and twos complement. ஸோ 8 பிட்ஸாக இதை மாற்றியாச்சு. ஸோ 65ஓட பைனரி நம்பர் தான் இது, சரிங்களா? அண்ட் ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா we need to write the invert the bits இல்லையா? ஸோ வந்து ஒன்ஸ்லாம் வந்து ஜீரோஸாக எழுதும், ஜீரோஸ்லாம் வந்து ஒன்ஸாக எழுதும். ஸோ this will be 0 1 1 1 1 1 0 1. ஸோ இந்த ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒன்னாக மாறுது பாருங்க. ஸோ அதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் இன் the 0 1 மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட் இன் 8 bits, சரிங்களா? ஸோ now we need to add 1 to the least significant bit to find the 2's complement. ஸோ இந்த 1's complement number கூட let's add 1 to the least significant bit. So when we add, this is 0 plus 1 is 1 and remaining all bits we write it as such. So this is the equivalent 2's complement for 2's complement number for minus 65. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10111110 is the ones complement number and twos complement பார்த்தீங்கன்னா 10111111 is the twos complement number for minus 65. ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா minus 46. ஸோ minus 46 நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ again we need to find the binary equivalent for 46 இல்லையா? ஸோ binary number என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ binary number for 46 என்னன்னா, so let's do it. So repeated division பண்ணும்போது you get the value. So 1 1 1 again 2 பண்ணும்போது you get 5 1 and 2 1 and 1 0. So the value is 101110. So நமக்கு எத்தனை பிட்ஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 6 பிட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. So we need to proceed the bits by 2 more bits. So அதனால 2 0 போட்டு we make it as 8 bits. சரிங்களா? ஸோ 0010 11110. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் இன் 8 பிட்ஸ். ஸோ இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா we need to invert the bits. ஸோ this will be 0 will be 1 and அடுத்தது 0 1, sorry, this will again 0 0 1 0 1 1. So பார்த்தீங்கன்னா this is the ones complement. After inverting the bits we get it as ones complement. So 0 வந்து 1 மாறி இல்லையா? So the answer is 1101 000 1. இது வந்து ones complement. Next we need to find the twos complement. So அதுக்கு we need to add 1 to the least significant bit. So அப்படி add பண்ணும்போது 1 plus 1 is 1 0. So 0 இங்கே போட்டுட்டு carry forward 1 over here. So இங்கே மறுபடியும் 1 வரும், 1 plus 0 is 1. So remaining bits வந்து அப்படியே எழுதிடலாம். So 1 0 1 1. So the value for the twos complement is 110 100 10. So இதுதான் வந்து இதோட twos complement. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா perform the following binary computations கேட்டிருக்காங்க. ஸோ binary addition and subtraction இதில் பண்ணணும். அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா we need to find the twos complement and then do the necessary computation. சரிங்களா? ஸோ 10 to the base 10 plus 15 to the base 10. ஸோ இது ரெண்டுமே டெசிமல் நம்பர். ஸோ கிவன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் we have to do the computation. So we need to perform the binary computation. சரிங்களா? So let's do it first. So convert பண்ணிடலாம். ஸோ 10ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 1010. ஸோ 8 பிட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து 4 ப்ரெசீடிங் ஜீரோஸ் போட்டுடுறேன். அண்ட் அடுத்தது 15 இல்லையா? ஸோ 15கோட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1111. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து ப்ரெசீடிங் ஜீரோஸ் போட்டு 8 பிட்ஸாக மாற்றிட்டு தென் இதில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ். ஸோ வி நீட் டு பெர்ஃபார்ம் தி அடிஷன் இல்லையா? ஸோ லெட்ஸ் டூ அடிஷன். ஸோ 0 + 1 is 1. ஸோ லாஸ்ட் காலத்துலேருந்து எப்போவுமே பண்ணணும். ஸோ 0 + 1 is 1. 1 + 1 is actually டெசிமலில் பார்த்தீங்கன்னா 1 + 1 is 2 இல்லையா? ஸோ 2ஓட பைனரி வேல்யூ என்ன 1 0. ஸோ அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 1 0ல் 0 இங்கே எழுதிட்டு 1 வந்து we need to carry forward to the preceding bits. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 is 1 0. ஸோ 0 1 போட்டாச்சு. அகைன் 1 + 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் 1 + 1 இருக்குது. ஸோ 1 + 0 + 1 is again 1 0. ஸோ அதனால் 0 போட்டுட்டு 1 நான் இங்கே கொண்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 1s இருக்குது. ஸோ 1 +
plus 1 plus 1. So 1 plus 1 plus 1 is 3 actually in decimal. So 3 in decimal na நமக்கு வந்து binary la the value என்ன 1 1. So ஒரு 1 இங்க எழுதிட்டு we need to carry forward 1 to the preceding column. So அப்ப வந்து again இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 plus 0 plus 0 னு இருக்கு. So add பண்ணும்போது we get the value as 1 and all remainings are the same bits. So this is the value 11001 is the value equivalent after adding 10 and 15 in binary you get the value as 11001. So இத வந்து நீங்க decimal ல convert பண்ணீங்கன்னா இது 25 தான் இதோட வேல்யூவா இருக்கும். So which is equivalent to the decimal total also. சரிங்களா? Then let's do the next one. Minus 12 plus 5 to the base 10. So இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா வந்து minus 12. So minus 12 na it is a negative number இல்லையா? So negative number na we need to find the 2's complement. So எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க binary computation ல negative numbers கொடுத்து அதோட 2's complement கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்து we need to do the computation. சரிங்களா? So minus 12 அப்படின்னா so minus 12 ஓட 2's complement நம்ம கண்டுபிடிக்கணும். So first வந்து 12 ஓட binary number கண்டுபிடிச்சிடலாம். So 12 ஓட binary value பாத்தீங்கன்னா it is 1100. So இதுதான் வந்து 12 ஓட binary value and இந்த வந்து நம்ம என்ன பண்ணனும் first 8 bits ல எழுதணும் இல்லையா so let's do it in 8 bits so முன்னாடி வந்து 4 zeros நான் ஆட் பண்ணிக்கிறேன் and we need to find the ones and twos complement so ones complement பாத்தீங்கன்னா we need to invert the bits so 1 1 1 1 0 0 1 1 is the ones complement and twos complement பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கூட 1 ஆட் பண்ணனும் to the least significant bit so ஆட் பண்ணும்போது you get 1 plus 1 is 1 0 so 1 over here 1 plus 1 is 1 0 so 0 here and 1 over here so 1 plus 0 is 1 so remaining bits வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன் so this is the equivalent this is the 2's complement for minus 12 இல்லையா so இப்போ இந்த number so minus 12 ஓட value வந்து இப்போ இதுதான் and we have plus 5 so plus 5 ஓட value பாத்தீங்கன்னா வந்து it is 101 okay so 101 நான் preceding வந்து zeros போட்டுக்கிறேன் so இததான் வந்து நம்ம என்ன பண்ணனும் add பண்ணனும் so 5 ஓட value is this so minus 12 ஓட value வந்து இது okay and 5 ஓட value பாத்தீங்கன்னா இது 101 so ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணனும்னா we need to plus it இல்லையா so plus பண்ணனும் so plus பண்ணும்போது நமக்கு என்ன value வருது பார்க்கலாம் so 1 0 1 plus 1 is 0 1 over here and again 1 here 1 1 1 1 so இதுதான் வந்து equivalent the computed value பாத்தீங்கன்னா இதுதான் value but நமக்கு வந்து இது என்ன value அப்படி நமக்கு தெரியணும்ல so minus 12 and plus 5 பண்ணும்போது நமக்கு decimal ல பாத்தீங்கன்னா we get the answer as minus 7 சரிங்களா so இந்த minus 7 ன்றது என்னது negative number so the negative number na it should be memory ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் 2's complement ல தான் இருக்கு இல்லையா so this is the 2's complement notation for minus 7 நம்ம வேணா answer cross check கூட பண்ணிக்கலாம் so அது cross check பண்றதுக்கு எப்படி பண்றது இப்ப காட்றேன் so 7 ஓட 2's complement பார்க்கலாம் first 7 வந்து we'll write it in binary in 8 bits சரிங்களா so 111 தான் அதோட value so முன்னாடி preceding 5 zeros நான் போட்டுக்கிறேன் and ones complement பாத்தீங்கன்னா it is 11111000 and இது கூட 2's complement பாத்தீங்கன்னா we need to add 1 to the least significant bit so அப்ப நமக்கு கிடைக்கிறது 100 and remaining all 5 bits are ones so இதுதான் வந்து minus 7 ஓட value இல்லையா so this is the answer which we got here you can compare the values so நமக்கு கிடைக்கிற answer வந்து it will be in 2's complement so this you can compare it and recheck the values okay and அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 14 to the base 10 minus 12 to the base 10 so again வந்து this is direct subtraction so this is a positive number and this is a positive number so நம்ம பண்ண வேண்டிய computation தான் பாத்தீங்கன்னா it is in negative so என்ன பண்ணலாம் so 14 ஓட binary value and 12 ஓட binary value கண்டுபிடிச்சிட்டு we need to do binary subtraction சரிங்களா so 14 what is 14 so 14 ஓட value பாத்தீங்கன்னா it is 111
0, this is 14, and if you want we can write it in 8 bits also. சரிங்களா? Then 12 ஓட பார்த்தீங்கன்னா it is 1100. This is the binary value, so if you want we can write it in 8 bits. So mostly வந்து இந்த subtractionல proceed பண்ண மாட்டோம். So anyway, when we need to do the subtraction, so the computation is minus, so let's do the minus. So minus பண்ணும்போது 0 minus 0 is 0, 1 minus 0 is 1, and all the rest of the bits are zeros only. So namakku answer pathina 14 minus 12 is 2 ilya in decimal. So 2 oda binary value is nothing but 10. So we are getting the answer right. Okay, then let's do the next one. So minus 2 minus of minus 6. So again minus 2 வந்து it's a negative number and minus 6 is also a negative number, and ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து binary subtraction பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. So let's do this also. So let's find the 2's complement for minus 2 first. So 2 oda binary number enna, it is 10. So 8 bits la eludumbodhu let's precede it by 6 bits. 3 4 5 6. Okay, so making it as 8 bits now. And 1's complement pathina we need to invert the bits, right? So I'm inverting the bits here, and 2's complement pathina we need to add 1 to the least significant bit. So I'm adding 1 here, so the answer is this, right? Okay, now we got the 2's complement for minus 2. Now let's do it for minus 6 also. So 6 oda binary value is 110. So we need to precede it by zeros. So 1 2 3 4 5. So I'm making it as 8 bits, and 1's complement kandupadikalam. So 1 1 1 1 1 0 0 1, and 2's complement kandupadikalam. Let's add 1 to the least significant bit of 1's complement, and we'll get the answer as 0 1 0, and remaining bits are ones. Okay, so this is 2's complement for minus 6. Now idhula namak kuduthirukka computation enna parunga, it is minus illaya. So we need to perform minus now. So இந்த நம்பரையும் இந்த குடுத்திருக்க இந்த 2 இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணனும். So let's do that separately. So எடுத்து எழுதிக்கிறேன் நானு. So 1 1 1 1 1 1 1 0 minus 1 1 1 1 1 0 1 0. So இது subtract பண்ணும்போது you get the value as 0. 1 minus 1 is 0. 1 minus 0 is 1, and all the remaining bits are zeros. சரிங்களா? So now what is the answer? Let's check the answer. So the given question is minus 2 or minus 2 minus of minus 6 இல்லையா? So decimal பண்ணும்போது we get the answer as minus 2 plus 6, which is nothing but 4. 4 வந்து it is plus 4 இல்லையா? So this should be the answer for 4. So you can see 100 is the binary number for 4. So we are getting the answer right here. So next வந்து evaluation questions. So evaluation questions வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து டீடைலா போடுறேன். So again இதுலயுமே வந்து நிறைய computationsலாம் இருக்கு. So let's work out the computations in the next video. And இதுவரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணிட்டு உங்க friends கூடயும் share பண்ணுங்க. Thank you for watching this video.